நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம் பவர்ட் பை சிட்டி யூனியன் பேங்க். இந்த வருடத்தின் முதல் நாள் அன்று மார்கழி வைபவத்தில் காண்பிக்கப்பட்ட பிரபாத சங்கீதத்தை பற்றி பலர் மின்னஞ்சல் அனுப்பியுள்ளீர்கள். செல்வி காயத்ரியின் இதயம் தொட்ட இறையிசையை உளமாற பாராட்டியிருக்கின்றீர்கள். பிரபாத சங்கீதத்தை நடத்தி வருபவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறீர்கள். உங்களது வரவேற்பிற்கு எங்களது நன்றி. இன்றைய தினந்தோறும் திருப்பாவையில் நப்பின்னையை தோழிகள் எழுப்புகிறார்கள். அவர்களை தொடர்ந்து செல்கிறது திரு ராமநாதனின் சங்கீதம். ஆண்டாளின் கிளியை கண்டதுண்டா? பாவையின் தோளில் மற்றும் ஒரு மாலையாய் பச்சை கிளி. கோபாலனின் புகழ் பாடும் ஆண்டாளும் கிளியும். அதன் வாய்மொழியின் வண்ணத்தை தன் எண்ணத்தின் மூலம் எடுத்து சொல்கிறார் ஸ்ரீ உவே துஷ்யந்த் ஸ்ரீதர்.
ரங்கா ரங்கா அப்படிங்கிற வார்த்தைகள் இன்னிக்கும் நம் காதில் ஒலிச்சுட்டே இருக்கும். கிளிமண்டபம் ஸ்ரீரங்கத்தில் அந்த கிளிக்கிட்ட போய் ஒரு வார்த்தையை சொன்னால் அது மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லும். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. ஆண்டாளுக்கும் கிளிக்கும் இருக்கும் அந்த ஒற்றுமையை இன்று மார்கழி வைபவத்தில் 30 தப்பாமல் என்னும் நிகழ்ச்சியில் நான் பேச போகிறேன். கிளியை விட குயிலுக்கு ஏற்றம் நிறைய பேர் சொல்லுவா. குயில் பாடும், பாடலாம், அழகாக பாடலாம். ஏன் வால்மீகியே ஒரு குயில்னு தான் சொல்லிட்டு இருப்போம். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதாசாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம் அப்படின்னு சொல்லுவோம். இது ராமாயணத்தை பாடி கொடுத்த குயில், நம்ம குயில், அழகான குயில் வால்மீகி. ஆனால் எல்லோரும் நாம் கிளியாக தான் இருக்க வேண்டும். ஏன்? இதற்கு விதை விதித்தவரே யார் தெரியுமோ? சுகபிரம்மம். நிகமகல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது. சுகபிரம்மம் வியாசரின் பிள்ளை கிளி. ஏன்னு கேட்டால் அவர் கிளின்னு சொன்னால் அவர் சொன்னதை மறுபடியும் சொல்லுவர். நம் சனாதன தர்மத்துக்கே அதுதான் அழகு. நானா ஒரு வார்த்தை பேசினா அது எடுபடாது. என் ஆச்சாரியர்கள் கற்றுக் கொடுத்ததை பேசினால்தான் அது எடுபடும். கிளி அப்படிதானே, நம்ம ஒரு வார்த்தையை சொன்னால் மறுபடியும் சொல்லும். ஆண்டாள் தன்னை ஒரு கிளின்னு தான் சொல்லிக்கிறார். எங்கன்னா மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர். இதோ பாருங்கோ, நானா என் வார்த்தையை வாயை திறந்து ஒரு வார்த்தையை சொல்லிடல. எங்க அப்பா விஷ்ணு சித்தர் இருந்தாரோனோ பெரியாழ்வார், அவர் சொல்லிக் கொடுத்ததை தான் நான் சொல்லுகின்றேன். இது கிளிக்கும் ஆண்டாளுக்கும் இருந்த ஒரு ஒற்றுமை. மற்றொரு விஷயத்திலும் அனுபவிப்போம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ? ஏண்டிமா என் தோழியே, கிளியாயிருப்பவளே, சொன்னதை சொல்லுபவளே, அழகான மூக்கோடு கூடிய கிளி போல் இருப்பவளே, இன்னுமா நீ தூங்கின்னு இருக்கேன்னு சொன்னான். பகவானை பற்றி பாடும்போது பைங்கிளி வண்ணனை, அதாவது ஒரு கிளிக்கு இருக்கக்கூடிய வர்ணம் மரகத பச்சை, அதோடு கூடியவனேன்னு சொல்கிறான். முதல்ல இந்த பிரைபு கொடுத்தவளே ஆண்டாள் தான். இன்னும் இப்படி சொல்லிட்டாள் ஆண்டாளை பற்றி அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை அவள் சொல்கிறா. குயிலே, என் பகவான் கிட்ட போய் என் காதலை, என் அன்பை, என் ஆசையை போய் சொல்லுங்கிறா. அந்த குயில் நம்ம ஊர் குயில். அதுக்கு சொல்லித்து, நான் உனக்கு வேலை பண்ணால் நீ திருப்பி என்ன கொடுப்பேன்னு. அதுக்கு ஆண்டாள் சொன்னா, என் கையில் நான் ஒரு கிளியை வளர்த்துன்னு இருக்கேன். அது எங்காத்து கிளி. நன்னா அதுக்கு பால் சோறு போட்டு வளர்த்துன்னு இருக்கேன். அது அவள் அப்பா வேற கற்றுக் கொடுத்துருக்கார். நெய்யிடை நல்லதோர் ஷோரும் நியதமும் அத்தாணி சேவகமும்னு கற்றுக் கொடுத்துருக்கார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆண்டாள் சொன்னா, என் கையில் நான் ஒரு கிளியை வளர்த்துன்னு இருக்கேன். அது எங்காத்து கிளி. நன்னா அதுக்கு பால் சோறு போட்டு வளர்த்துன்னு இருக்கேன். அது அவள் அப்பா வேற கற்றுக் கொடுத்துருக்கார். நெய்யிடை நல்லதோர் ஷோரும் நியதமும் அத்தாணி சேவகமும்னு கற்றுக் கொடுத்துருக்கார். அக்கார அடிஷல், அதாவது சக்கரை பொங்கல், சக்கரை பொங்கல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிப்பியை பெரியாழ்வார் கற்றுக் கொடுத்துருக்கார். ஆண்டாள் பண்ணி கொடுத்துட்டா. அதுக்கு கிளிக்கு ஊட்டியிருக்கா. கிளி இப்போ ஸ்வீட் கிளி, அதாவது டயபெட்டிக் கிளி இல்லை, நல்ல கிளி. அது நல்லா ஷார்ட் இருக்குது, நல்லா கொழுன்னு இருக்குது, எப்போவுமே ஆண்டாள் கையில் இருக்குது. அப்போ அந்த குயில் கேட்கறது, எனக்கு நீ திருப்பி என்ன கொடுப்பேன்னு. அப்போ ஆண்டாள் சொல்கிறா, நான் ஒரு சாப்பாடு போட்டு ஒரு கிளியை வளர்த்துருக்கேன் பாரு, அதோட உனக்கு தோழமை செய்து வைப்பேன். இன்னடிசிலோடு பாலமுது ஊட்டி என் கோல கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவான் குயிலே கோவிந்தன் வரக்கூவாய்னு சொல்கிறா. அது கிளிக்கழகு. ஒரு கவி வெங்கடாத்வரி என்பார் ஒரு விஷயம் சொல்கிறார். பிராட்டியான ஆண்டாளின் தந்தங்கள், அதாவது பற்கள் எல்லாம் விளவிளேன்னு இருக்குமாம். சந்திரனை 32 பொடியாக உடைச்சேல்னா அதை ஃபிட் பண்ணேன்னா என்ன விளவிளேன்னு இருக்கும், அப்படி இருக்குமாம். ஆண்டாளே குரு பரம்பரா சாரத்தில் சொல்கிறா, அவள் மாலையை நன்னா தரிச்சுக்கும் போது கொவ்வை செவ்வாயை திருத்திண்டாளாம். கொவ்வை செவ்வாயை திருத்திக்கிறதுனா ஒன்றும் பெருசாக இல்லை, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதுன்னு அர்த்தம். அவன் நல்லா லிப்ஸ்டிக் போட்டுருக்கா, ரெட்டாக இருக்குது. அந்த பற்களோ விளவிளேன்னு இருக்குது. அந்த ரெட்னஸ், அந்த சிகப்பு நன்னா அந்த விளவிளேன்னு இருக்கக்கூடிய பற்களில் ரிஃப்ளெக்ட் ஆகுதான். அப்போ அது எப்படி இருக்கான், மாதுளை கொட்டை மாதிரி இருக்கான். மாதுளை கொட்டை அப்படியே செக்கச்சவேல்னு இருக்கும், கீழே கொஞ்சம் வெள்ளைப்பூத்து இருக்கும். அவளுடைய பற்கள் அப்படி இருக்காம். சரி, கையில் எப்போவுமே கிளியை வச்சுட்டு இருக்காளோன்னு ஆண்டாள். இப்போ அந்த கிளிக்கு ஒரு ஆசையாம், நம்ம அந்த மாதுளை கொட்டையை தான் சுவைத்து பார்ப்போமேன்னு அது வாய்க்கிட்ட போகிறதாம். அப்போ ஆண்டாள் தடுத்து நிறுத்துறாளாம். கிளியே போகாத போகாத, இது என்னுடைய பற்கள், இது நீ மாதுளை கொட்டை கிடையாது அப்படின்னு தடுத்து நிறுத்துறதா அந்த கவி எழுதியிருக்கார். ஹந்தாரஸ்ம தமசா முதந்து கமலே தந்தா முதம் தாவகாஹா அப்படின்னு எழுதியிருக்கார். அதனால் ஆண்டாளின் அழகை சொல்கிறதுக்கும் கிளியை வச்சுக்கலாம்,
ஆண்டாள் காதலித்த பகவானின் நிறத்தை சொல்லுவதற்கும் கிளியை வைத்து கொள்ளலாம். ஆண்டாள் தான் வேதாந்த விஷயங்களையெல்லாம் தன் அப்பாவான பெரியாழ்வார்கிட்டேந்து கத்துண்டாளே, அப்பேற்பட்ட கிளியா இருந்தவள் ஆண்டாள்னு வச்சுக்கலாம். அதனால ஆண்டாளுக்கும் கிளிக்கும் எத்தனையோ ஒற்றுமை இருப்பதால் தான் என்னவோ எந்த படம் எடுத்து நீங்கள் பார்த்தாலும் கிளி இல்லாமல் நீங்கள் ஆண்டாளை பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட கிளி வாழ்க, அந்த கிளியை தரித்த ஆண்டாள் வாழ்க. அவள் தன் வாயால் தன் திருத்தகப்பனார் கற்றுக் கொடுத்த சங்கத்தமிழை பாடிக் கொடுத்தாளே, அவளின் பிரபந்தங்கள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி பல்லாண்டு வாழ்க. நன்றி, வணக்கம். ஆயர்குல பெண்கள் மாயனின் ஜாலத்தை எடுத்து சொல்கிறார்கள் தீபிகாவின் இசை வடிவில். மனதை நெகிழ்த்தும் இசையால் எடுத்துச் சொன்னால் யசோதா கண்ணனை கேட்காமல் இருப்பாளா? ஆயர்குல பெண்கள் யசோதாவிடம் எதையெல்லாம் சொல்கிறார்கள்? தீபிகாவை கேளுங்கள். தாயே யசோதா உந்தன் ஆயர்குல துதித்த தாயே யசோதா உந்தன் ஆயர்குல துதித்த தாயே யசோதா உந்தன் ஆயர்குல துதித்த மாயன் கோபாலகிருஷ்ணன் செஞ்சாலத்தை கேளடி தாயே யசோதா உந்தன் ஆயர்குல துதித்த மாயன் கோபாலகிருஷ்ணன் செஞ்சாலத்தை கேளடி தாயே. கையலி கேளடி உந்த பையனை போலவே, தையலி கேளடி உந்த பையனை போலவே, தையலி கேளடி உந்த பையனை போலவே, இந்த வையகத்தில் ஒரு பிள்ளை. தையலி கேளடி உந்த பையனை போலவே, இந்த வையகத்தில் ஒரு பிள்ளை. அம்மா மனம் கண்டதில்லை தாயே யசோதா உந்தன் ஆயர்குல துதித்த மாயன் கோபாலகிருஷ்ணன் செஞ்சாலத்தை கேளடி தாயே. காலினில் சிலம்பு கொஞ்ச, காலினில் சிலம்பு கொஞ்ச கைவளை கொலுங்க, காலினில் சிலம்பு கொஞ்ச கைவளை கொலுங்க, காலினில் சிலம்பு கொஞ்ச கைவளை கொலுங்க, முத்துமாலை அசைய, காலினில் சிலம்பு கொஞ்ச கைவளை கொலுங்க, முத்துமாலை அசைய அசைய, முத்துமாலை அசைய அசைய, முத்துமாலை அசைய. தேருவாசலில் வந்து நின்றான் மாணவரும் மகிழ, மானிடரும் புகழ, வானவரும் மகிழ, மானிடரும் புகழ, நீலமேகவனிவன் நர்த்தனமாடினான் தாயே யசோதா உந்தன் ஆயர்குல துதித்த மாயன் கோபாலகிருஷ்ணன் செஞ்சாலத்தை கேளடி தாயே. பாலன் என்று தாவி அணைத்தேன், பாலன் என்று தாவி அணைத்தேன், யசோதே பாலன் என்று தாவி அணைத்தேன், யசோதே பாலன் என்று தாவி அணைத்தேன். அழைத்த என்னை மாலையிட்டவன் போல் வாயில் முத்தமிட்டான், பாலன் என்று தாவி அணைத்தேன். அழைத்த என்னை மாலையிட்டவன் போல் வாயில் முத்தமிட்டான், பாலனல்லடி உன்மகன் ஜாலமிக செய்வதெல்லாம், பாலனல்லடி உன்மகன் ஜாலமிக செய்வதெல்லாம், நாலு பேர்கள் கேட்டு சொன்னால் நான் மிகவாகதடி தாயே யசோதா உந்தன் ஆயர்குல துதித்த மாயன் கோபாலகிருஷ்ணன் செஞ்ச
முந்தானி நேரம் சொந்தமுடன் கிட்டே வந்து விந்தை பலவும் பேசி விளையாடினான். முந்தானி நேரம் சொந்தமுடன் கிட்டே வந்து விந்தை பலவும் பேசி விளையாடினான். பந்தளவாகிலும் வெண்ணை தந்தால் விடுவேன் என்று முந்துகிலை தொட்டிழுத்து போராடினான். பந்தளவாகிலும் வெண்ணை தந்தால் விடுவேன் என்று முந்துகிலை தொட்டிழுத்து போராடினான். அந்த வாசுதேவன் இவன் அந்த வாசுதேவன் இவன் ஆடிய சோதி மைந்தனிவனே என்று வாரை மடி மேல் வைத்து சுந்தர முகத்தை பார்க்கும் வேளையில் வாய்த்திருந்து இந்திரஜாலம் போலீரேழு லோகங்களும் காட்டினான். தாயே யசோதா உந்தன் ஆயர் குல துதித்த மாயன் கோபால கிருஷ்ணன் செஞ்சாலத்தை கேடடி தாயே தாயே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கறையிலிருந்து சங்கீதத்திற்காக தமிழ்கரை வந்த இளம் கலைஞர் சுஷ்மா சோமசேகரன் லலிதா சிவகுமாரின் சிஷ்யர். ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், பெல்ஜியம், லுக்சம்பர்க், புரூசஸ் உலகின் பல பகுதிகளில் பாடி வருபவர் சுஷ்மா. இன்று மார்கழி வைபவத்தில் தன் இல்லம் தேடி வந்த இசையை இனிதாய் சொல்கிறார் மறக்க முடியாத மார்கழியில். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சிங்கப்பூரில் தான். மறக்க முடியாத மார்கழி அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கச்சே நான் இருக்கிற தெருவில் அப்போ தான் முதல் தடவையாக பார்த்தசாரதி சபா வந்து அங்கே வந்தது. அதே எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம்னா, எல்லாருமே இசையை தேடி போவோம். ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு வந்து இசை வந்து என்னை தேடி வந்தது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இவ்வளோ பேர் திரண்டு வந்து ஒரு இசையை கேட்குறான்னா அது நிஜமாவே அது ஒரு எவ்வளோ பெரிய கலையாக இருக்குங்கிறது எனக்கு அந்த ஒரு மார்கழியில தான் எனக்கு வந்து அது ஐ மேனேஜ் டு ரியலைஸ் இட். ஆக்சுவலி 8 வயசு 9 வயசுலலாம் அந்த முதல்ல அந்த பாட்டை கேட்கறச்சே அந்த சபாவில் நான் பாடுவேனான்னு நான் எதிர்பார்த்துருக்க கூட மாட்டேன். ஸோ லாஸ்ட் இயர் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்ச போது என்னால் நிஜமாவே நம்ப முடியல. ஸோ கண்டிப்பாக அந்த 2 மார்கழியுமே சொல்லலாம். இட்ஸ் நிஜமாவே மறக்க முடியாத மார்கழி, பிகாஸ் இட்ஸ் வெரி லிங்க்ட் தட் ஹவு இட் கேம் டு மீ அண்ட் ஹவு ஐவ் பின் ஏபிள் டு கான்ட்ரிபியூட் டு இட் இன் தட் சென்ஸ். வெங்கடேஷநாதம் ஜகஜால பாலம் வந்தே, வெங்கடேஷநாதம் ஜகஜால பாலம் வந்தே, ஸ்ரீ வெங்கடேஷநாதம் ஜகஜால பாலம் வந்தே, ஸ்ரீ வெங்கடேஷநாதம் ஜகஜால பாலம் வந்தே, शङ्खचक्रवरदा पाणिम् अङ्गवस्त्रधारीं, शङ्खचक्रवरदा पाणिम् अङ्गवस्त्रधारीं, शङ्खचक्रवरदा पाणिम् अङ्गवस्त्रधारीं, श्री वेङ्कटेशनाथं जगज्जालपालं वन्दे, पङ्कजपदपद्मनित्यम् इन्द्रदेववन्द्यचरणं, पङ्कजपदपद्मनित्यम् इन्द्रदेववन्द्यचरणं, मङ्गलगोविन्दस्मरणं, सालिग्राममालाभरणं, सप्तगिरिवासं सर्वलोकशरण्यं, सप्तगिरिवासं
सर्वलोकशरण्यं सर्वरूपवेशं सर्वरोगनिवारिण्यं शुभजनसुमननसुचरित सुजनना सुगौरिसेववेङ्कटेशनाथं जगज्जालपालं वन्दे श्रीवेङ्कटेशनाथं जगज्जालपालं वन्दे கண்ணனின் லீலைகளை பற்றி சொல்ல ஒரு பாடல் போதுமா? அவனது எண்ணற்ற ஜாலங்களை எடுத்துச் சொல்ல இன்னும் வேண்டும் என நீங்கள் நினைப்பது புரிகிறது. நாளையும் செல்வி தீபிகாவின் இசையமுதம் தொடரும். கண்ணனின் ஜாலம் நம்மை கவரும். இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம், பவர்ட் பை சிட்டி யூனியன் பேங்க்.